ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தனை குந்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தென்னாடுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய காணொளி எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதே போல பஞ்சாங்கத்தில் உள்ள நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம், இந்த ஐந்திற்கும் குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த ஐவரும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் தலைமை பொறுப்பேற்று அதை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. இப்ப அந்த ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு பஞ்சாங்க அமைப்பிற்கும் யார் தலைமை தாங்குறா அப்படின்னு நம்ம ஒரு விலாவரியா பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ள உள்ள சூட்சும விதிகளை நம்ம பார்ப்போம். முதல்ல கிழமை, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிறந்த கிழமை இருக்கு. அந்த பிறந்த கிழமையினுடைய அதிபதியாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அடுத்தது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரம், அதற்கு அதிபதியாக செயல்படக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். அடுத்தது இப்போ நம்ம நாள், நட்சத்திரம் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது திதி, அந்த திதிக்கான தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். அடுத்தது நாமயோகம், அதற்கு அதிபதியாக வரக்கூடிய தலைமை ஏற்று நடத்தக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் பகவான். அடுத்தது கர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு பஞ்சாங்கத்தில் வரக்கூடிய அந்த கர்ணத்திற்கு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய அதிபதியாக வரக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான். இப்ப இந்த பஞ்சாங்கத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய அந்த ஐவர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ யாருக்கு எதற்கு தலைமை தாங்க அப்படிங்கிற அமைப்பு நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுல இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அதிபதியை பஞ்சாங்கத்தில் உள்ள எதை பார்க்க போறோம் அப்படின்னா, கிழமைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் கிழமையும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்ப்போம். முதல்ல அவரவர் பிறந்த நாள் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். பஞ்சாங்க அடிப்படையில் எல்லாமே மாறும். எப்படி மாறும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போவோம். முதல்ல பிறந்த நாள் அப்படிங்கிறது மாறவே மாறாது ஒரு காலம். ஆனால் திதி அப்படிங்கிறது மாறும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரிய திசை நடக்கும்போதும் சந்திர திசை நடக்கும்போதும் ஒரு திதியினுடைய அமைப்பு மாறாது. ஆனால் மற்ற இந்த குஜாதி ஐவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது அதனுடைய எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அங்கே உடுமகா திசை செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சந்திரன் அங்கே தான் இருக்கிறதாவ நம்ம வச்சுக்கணும். அந்த அடிப்படையில் சூரியன் என்பவர் பிறந்த காலத்திலிருந்து எப்பவுமே மாறாது. ஆனால் சந்திரன் தன்னுடைய பயணத்தில் திசாபுத்தி திசை மாறும் பொழுது அது வேரியேஷனாக வரும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிறந்த நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த திதி உங்களுடைய பிறந்த திதி மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு அடுத்த திசை வரும்பொழுது உங்களுடைய திதி மாறும் அப்படிங்கிறது ஒரு கால்குலேஷன். அப்போ திதி மாறுனா உங்களுக்கு என்ன மாறும்? நாமயோகம் கண்டிப்பாக மாறும். நாமயோகம் மாறுனா என்ன மாறும்? அடுத்தது கர்ணம் மாறும். இப்படி இது எல்லாமே மாறும். அப்போ உங்களுக்கு நட்சத்திரமும் மாறும். அடுத்த நட்சத்திரத்தில் சந்திரன் எங்கே போய் நிற்கிறாரோ அந்த திசையை நடத்தக்கூடியது அங்கே வந்தால் உங்களுடைய நட்சத்திரமாக அது செயல்படும். அப்போ நட்சத்திரம், திதி, யோகம், கர்ணம் இவை நான்கும் அடுத்த ஒரு திசை வரும்போது கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டைல் உண்டாகும். ஆனால் இந்த பிறந்த நாள் என்பது ஒரு காலம் நமக்கு மாறாது. அதுதான் குரு பகவான்.
அப்ப ஒரு ஜாதகத்துல நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிறந்த நாள் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அந்த அடிப்படையில் நாம் பிறந்த கிழமையினுடைய அதிபதியும், இப்போ ஒருத்தர் உதாரணத்துக்கு திங்கக்கிழமை பிறந்திருக்கிறாருன்னா அதற்கு யார் அதிபதி? சந்திரன். அப்போ அந்த பஞ்சாங்கத்தினுடைய பிறந்த நாளுக்குரிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். இவங்க எந்த நிலையிலையும் அந்த ஜாதகத்தில் பாதிப்பை அடைந்திருக்க கூடாது. ஒருவருக்கொருவர் சஷ்ட அஷ்டகமாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் 6, 8, 12 அமைப்பில் இருக்கக்கூடாது. அதே போல இவர்கள் இருவரும் திதி சூனிய அமைப்பில் இருந்தால் அந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கை முறையில் நிறையா வித்தியாசங்கள் வருவதற்கான, வாழ்வியல் முறையில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்ததா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நாம் எப்படியெல்லாம் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறந்த கிழமையை கண்டிப்பாக யாரும் விட்டுடக்கூடாது. உங்கள் பிறந்த கிழமையும் உங்களுடைய பிறந்த நட்சத்திரமும் வறுமையானால், ஒரு பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்திலையும் உங்களுடைய பிறந்த கிழமையோடு உங்களது பிறந்த நட்சத்திரம் வருமால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு நாள். அந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணலாம்? தானம் பண்ணலாம். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு உங்களுடைய பெயரில் அபிஷேகம் பண்ணலாம். ஒரு சுபகாரியங்களை செய்வதற்கு உகந்த நாள். இதெல்லாம் ஜென்ம நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறந்த கிழமையோடு நீங்கள் அந்த உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரும்போது, நட்சத்திரங்கிறது செவ்வாயினுடைய ஆதிக்கம் இல்லையா? அப்போ அந்த ஆதிக்கம் என்ன செய்யும்? உங்களை பூஸ்டப் பண்ணும், நல்வழிப்படுத்தும். செவ்வாயும் குருவும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அறிவுரை சொல்லக்கூடியது குரு பகவான், வழி நடத்தக்கூடிய ஆற்றலை வழி நடத்தக்கூடிய குரு செவ்வாய் பகவான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய வழித்தடங்களை திசை மாறி போகாமல், ஆத்திரத்திலோ கோபத்திலேயோ நிதானம் இழந்து ஒரு தவறு செய்யாமல் உங்களை வாழ்க்கையில் போதிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தருபவர் தான் குரு பகவான். அப்போ நாங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறோங்கிறது, நீங்கள் சனிக்கிழமை ஆகாத நாள், வெள்ளிக்கிழமை தான் ரொம்ப சிறப்பான நாள் அப்படிங்கிறத நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் உங்களுடைய கிழமைநாதன் குரு, அவர் தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடியவர். அவர் தான். இப்போ நீங்கள் ஒரு தோஷம் கழிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய கிழமைநாதனை முக்கியமாக நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது என்ன வழிபாட்டு முறைகளில் ரொம்ப சிறப்பு. அன்றைக்கி உங்களுடைய தாய் தந்தைகிட்ட நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். மலை மேலே உள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே போல் நல்ல நாம யோகங்கள் இருக்கிறவங்ககிட்ட போய், பிறந்த நாம யோகங்களில் சௌபாக்கிய நாம யோகம், ஆயுஷ்மான் நாம யோகம், இந்த மாதிரி நல்ல நாம யோகங்களில் இருக்கிறவங்க கிட்ட போய் சித்தம் நாம யோகம், சிவ நாம யோகம், இந்த மாதிரி பல நாம யோகங்கள், நல்ல நாம யோகங்கள் இருக்கிறவங்க போய் நீங்கள் அன்னைக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே போல் உங்களுடைய பிறந்த கிழமையும் உங்களுடைய நல்ல நாமயோகம், சௌபாக்கிய நாமயோகம்லாம் வரும்போது, உங்கள் கிழமையும் சௌபாக்கிய நாமயோகம்லாம் வரும்போது நீங்கள் பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். யானைகிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே போல் மற்றவர்களுக்கு தானம் செய்யலாம். இதெல்லாம் தானம் செய்யும்போது என்னென்னா, உங்களுடைய புண்ணிய கணக்கு அன்னைக்கெல்லாம் என்னென்னா, 1 மடங்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 1000 மடங்கு உங்களுக்கு புண்ணியம் ஏறக்கூடிய அமைப்பு உங்கள் பிறந்த நாள்லேயும் நல்ல நாம யோகங்கள்லையும் வரக்கூடிய நாள். அதே மாதிரி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாராபலன் உள்ள நட்சத்திரங்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை தரும். அந்த நேரத்தில் நீங்கள் செஞ்சீங்கனாலும் பல மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் என்னென்னா, நம்மளுடைய பிறந்த நாளுங்கிறது ரொம்ப ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் சீக்ரெட் ஆஃப் மேட்டர். இதெல்லாம் இன்றைக்கி வெளியில் யாரும் சொல்கிறதே கிடையாது. நீங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரமும் அல்லது திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரமும் உங்கள் பிறந்த கிழமை வரும் அன்னைக்கு நீங்கள் நாமகிரி தாயார் ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்யுங்கள். ரங்கநாதர் ஆலயத்தில் போய் வழிபாடு செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய லைஃப் ஸ்டைலை மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரும். உங்களுடைய உணர்ந்து ஒவ்வொரு வேதனையும் உங்களால் செய்ய முடியும். அது உங்களுக்கு நன்மை தரும். நிதானமாக செயல்படுவீர்கள். முதல்ல
இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசனை கேட்பேங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வந்து இந்த வழிபாட்டு முறையில் குருவினுடைய அந்த உங்களுடைய கிழமை உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வதற்கான உந்துதலை தரும் என்று கூறி, இந்த பிறந்த நாளுக்கு அதிபதியான குருவை நாம் வழிபடுவோம், வாழ்வில் முன்னேறுவோம். இந்த ஆன்லைன் அபிராமி அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையம்.